ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்கிற ஆளை ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? இல்ல அவரு உன்னை கல்யாணம் பண்ணலன்றதுக்காக நானும் என் புருஷனும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு பிளான் பண்றியா? நான் ஒன்னும் அவ்வளவு சீப்பான கேரக்டர் இல்ல. அப்ப எதுக்காக அவரை ஃபோன் பண்ணி வர சொன்ன? அவர் என்ன டாக்டரா? கல்பனா, சத்தியமா சொல்றேன், நான் யாருக்குமே ஃபோன் பண்ணல. நீ பண்ணலனா வேற யாரு பண்ணது? அத பத்தி எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு வந்த? பணம் வாங்க தானே? இல்ல. உங்க அப்பாவுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லையா? என்ன அவருக்கு? ஹார்ட் அட்டாக். ஓஹோ, ஹார்ட் அட்டாக் ஆனதுனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இப்ப எப்படி இருக்காரு? ஃபைன், சர்ஜரி பண்ணியாச்சு. பணம் வாங்கவும் வரலங்கிற, வேற எதுக்கு வந்த? இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வெரி குட். நானே இதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீயே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ட. என் மாமனாருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. கல்யாணமாயி வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் தானே நகையை கொடுக்கணும். அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டவங்க கிட்ட நகையை கொடுத்துட்டாரு. நான் உன்ன சொல்லல வேதவள்ளி. நீ நல்லவளா இருக்க போய் என் மாமனார் கொடுத்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்ட. இதுவே வேற ஆளா இருந்தா அடிச்சது லக்கு கிடைச்சது சான்ஸ்னு அப்படியே அள்ளிட்டு போயிருப்பா. ஆமா, என் மாமனார் உன்கிட்ட என்னென்ன நகையெல்லாம் கொடுத்தாருன்னு லிஸ்ட் இருக்கா? இருக்கு, கொடு. அது உள்ள இருக்கு. ஒரிஜினல் நகை தானே? நகைய ஒண்ணும் மாத்தலையே. கோல்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு பதிலா கவரிங் நகையெல்லாம் கொடுக்கறாங்க. அப்படியே தந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. நான் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. வேதவள்ளி, நீ நல்லவதான். ஆனா சூழ்நிலை இருக்கு பாரு, அது கெட்டதா மாறிடுச்சுன்னா எப்பேற்பட்ட நல்லவங்களையும் கெட்டவங்களா மாத்திடுமா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ஆபரேஷன் வேற பண்ணிருக்கீங்க. அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாயிருக்கும். அதுக்காக நீ இந்த நகை மேல கை வச்சிருக்கலாம் இல்லையா? ஆமா, ஆபரேஷன் செலவுக்கு என்ன பண்ண? நகையை வித்தேன். என்னது, நகையை வித்தியா? என் மாமனார் கொடுத்த நகையா? இல்ல கல்பனா, என் கல்யாணத்துக்காக என் அப்பா வாங்கி கொடுத்த நகையை தான் வித்தேன். சில பேர் மாதிரி அடுத்தவங்க நகைக்கு நான் எப்பவுமே ஆசைப்பட மாட்டேன். நான் உங்களை சொல்லல கல்பனா. வேதவள்ளி, எப்போ வந்தீங்க? இப்போதான். மாமா அங்கிள் எப்படி இருக்காரு? ஆபரேஷன் முடிஞ்சது, இப்போ நல்லா இருக்காரு. ஓ, இவங்களுக்கு ஜூஸ் ஏதாவது கொடுக்க வேண்டியதானே? நான் எவ்வளவோ கேட்டேங்க, அவங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ போய் கொண்டு வா. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேதவள்ளி மேடத்துக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். கோச்சிக்காம நீங்களே உள்ள போய் எடுத்துட்டு வாங்களேன் ப்ளீஸ். சரி, நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க. ஏய், இங்க பாரு. நீ நகையை கொடுக்க வந்ததுனாலதான் இந்த தடவை வீட்டுக்குள்ள நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. இனிமே இங்க வந்தனா உனக்கு இந்த மரியாதை கூட கிடைக்காது. எப்போ உனக்கும் சுந்தருக்கும் சம்பந்தம் நடக்கலையோ அப்பவே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. என் வாழ்க்கைய கெடுக்கணும்னு பிளான் பண்ணி ஏதாவது சாக்கு போக்க சொல்லிட்டு வந்த அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவ. இங்க பாருங்க மேடம், நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது உங்க வீடு மாதிரி. இங்க எப்போ வேணாலும் வரலாம், தங்கலாம், போகலாம். என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேட்கலாம். நீங்க பாட்டுக்கு சொல்லாம கூச்சப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என் வீட்டுக்காரர் அப்படி துடி துடிச்சு போயிடுவாரு. ஜூஸ் குடிங்க. இந்தாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். மாமா கிட்ட நான் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க, நான் வரேன். மாமாவை பாத்துக்கங்க. ஏங்க, அதெல்லாம் நாங்க நிறைய பேசிட்டோம். அவர் யாரு? என் அப்பா மாதிரி. இவங்க என் கூட பிறந்தவங்க மாதிரி.
நீங்க போங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். சரி. ஏய், அவங்க என்ன பார்வை, இங்க என்ன பாரு. திடீர்னு என் வீட்டுக்காரர் வந்ததுனால இது உங்க வீடு மாதிரி, நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போகலாம் தங்கலான்னு ஒரு பேச்சுக்கு சொன்ன. அத நெஜம்னு நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு பல்ல இழிச்சுக்கிட்டு பழைய உறவோட வந்துடாத. அப்புறம் இந்த கல்பனாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். போ. ஏய், என்ன முறைக்கிற? போ. என்ன வேதவள்ளி, நானும் அத்தையும் இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கோம், நீ எந்த பதிலும் சொல்லாம இப்படி கண் கலங்கி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நகையை கொடுக்கறதுக்கு ராமநாதன் வீட்டுக்கு போனியே, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சு? அந்த கல்பனா ஏதாவது சொன்னாளா? ஆமா. என்ன சொன்னா? என்ன வேதவல்லி, அவ அவ்வளவு திமிரா பேசியிருக்கா, நீ அமைதியா வந்திருக்க. என்னம்மா நீ, அவ நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு பேசியிருக்க வேண்டாம்? நான் அப்படி ஏதாவது கேட்டிருந்தா பிரச்சனை பெருசா இருக்கும் பாட்டி. அது மாமாவுக்கும் சுந்தருக்கும் தான் கஷ்டம். ஒருத்தவங்க ஆணவத்துல ஆடும்போது பதிலுக்கு நம்ம அமைதியா இருந்தணும். அந்த அமைதி தான் அவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய ஆடி. இங்க பாரு வேதவள்ளி, நீ என்ன சொன்னாலும் என் மனசு பொறுக்கல. அவளை நீ சும்மா விட்டுருக்க கூடாது. அவளை பத்தி நீ சுந்தர் கிட்ட சொல்லி இருக்கணும். அவளோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சாதானே சுந்தர் அவளை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்க முடியும். இல்லன்னு வை, அந்த குடும்பத்தோட மொத்த நிம்மதியும் சந்தோஷமும் அவளால கெட்டு குட்டிச்சவரா போயிடும். அம்மா, அந்த கல்பனா என்கிட்ட ஒரிஜினல் நகைக்கு பதிலா கவரிங் நகையை கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டுப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஓங்கி அவ கண்ணத்துல பலார்னு அரையணும் போல இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வந்துச்சுமா. பிரச்சனை வேண்டாம் நான் வந்துட்டேன். விட்டது தப்புமா. உண்மையிலேயே அவளுக்கு ஒரு அறை கொடுத்திருக்கணும். நல்ல விதமா நகையை கொண்டு வந்து தராளேன்னு சந்தோஷப்படாம உன்னையே அவ சந்தேகப்பட்டிருக்கானா? அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். சுந்தர் அவகிட்ட தப்பா நடந்துகிட்டது அந்த புள்ளையோட வாழ்க்கையை திண்டாட்டமா போயிடுச்சு பாத்தியா? அம்மா, அந்த கல்பனை சாதாரணமானவ இல்லம்மா. தெளிவா ஏதோ திட்டம் போட்டுதான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அவளுக்கு விட்டு கொடுத்ததே நீதானம்மா. அப்படி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைஞ்சிருச்சு. அதனாலதான் நான் விட்டு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது கல்பனா பிளான் பண்ணி தான் எல்லாரும் ஏமாத்திருக்கான்னு தோணுது. நம்ம வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்கும்போது கண்ணாடிய அவதான் வேணும்னே உடைச்சிருக்கா. தெரியாம தவற விட்டுட்டேன்னு நம்ம கிட்ட போய் சொல்லி அவ ஏமாத்திருக்கா. அவ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? சுந்தர கல்யாணம் பண்ணிக்கதான். அவ புத்தி தெரிஞ்சு போச்சு. இனிமே அந்த வீட்டு பக்கமே நம்ம போறதில்ல. விட்டு தள்ளுங்க அவளை. நீ அவளை விட்டாலும் நான் அவளை விட மாட்டேன். பாத்துக்கிட்டே இரு, அவளுக்கு ஒரு நாள் இருக்கு. வேண்டாம் பாட்டி, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு நீங்க தானே சொல்வீங்க. அந்த கல்பனாவும் அந்த டைப்பு தான். நாம ஒதுங்கி போறதுதான் நல்லது. அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசலாம், யாரை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. சுந்தர் இருக்கும்போது எவ்வளவு நல்லவளா பவ்யமா பேசுறா தெரியுமா? சுந்தர் உள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி முறைச்சு எவ்வளவு டென்ஷனா பேசினா தெரியுமா? என்னையும் சுந்தரியும் கூட ஜாடமாடியா பேசினா. இத சும்மா விடக்கூடாதுமா. அவளை நான் பாத்துக்கிறேன் பாட்டி. அமிர்தா கேண்டீன் போயிருக்கா. அப்படி நீங்களும் போய் சாப்பிட்டுருங்க. எனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அம்மா, இதுல பணம் இருக்கு, வாங்கத்த.
தண்ணி. தாகமா இருக்கு, தண்ணி வேணும். வேதா, சார் 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 என்ன வேணும் சொல்லுங்க. தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி தண்ணி தெரியும். தரேன், நான் தரேன். என்னங்க? டாக்டர், உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேனா? ஏங்க, இதுல என்ன இருக்கு? என் அப்பாவா இருந்தா நான் பண்ண மாட்டேனா? என்னங்க? ஆ, கொடுங்க டாக்டர். வேதா, வெளியே தான்ப்பா இருந்தேன், குடிங்கப்பா. போதுமா? போதுமா? போதும். சாரி டாக்டர், நாங்க யாராவது கூட இருந்திருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, யாரும் இல்லாதனால கொடுத்தேன். டாக்டர், டியூட்டி டைம்ல எங்க போயிருந்தீங்க? சாரி டாக்டர், லேப்ல ரிப்போர்ட் வாங்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. யார்கிட்டயா சொல்லிட்டு போலாம்ல, அவன் தனியா இருந்தாரு. சாரி சார், இனிமே சொல்லிட்டு போறேன். ம், ஓகே. வேதவலி, ஒரு குட் நியூஸ். உங்க அப்பாவை நீங்க நெக்ஸ்ட் வீக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓ, தேங்க்யூ டாக்டர். என்ன சார், சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், டேக் கேர். வேதவலி, ஆ. ஒரு நிமிஷம். ஆ, இது வந்துடுறேன்ப்பா. சரிம்மா. சாரி வேதவலி. எதுக்கு டாக்டர்? இல்ல, அன்னைக்கு என்னைக்கு? அன்னைக்கு ஆட்டோவில் கொண்டு போய் வீட்டில் ரொம்ப பெரிய ஹெல்ப். அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் டீடைலா சொல்றதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்களே, அப்புறம் நீங்க எப்படி அப்படி? மனுஷங்கள்ல அவங்க ப்ரொஃபஷனை வச்சு கடவுளை பார்க்கப்படுறவங்க டாக்டர்ஸ் தான். அப்படிப்பட்ட நீங்களே இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐம் சாரி வேதவலி. உங்ககிட்ட இப்படி ஒரு மோசமான ஹேபிட் இருக்குன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா? உங்களோட இவ்ளோ திறமையையும் உங்களோட இந்த கெட்ட பழக்கம் அடிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு போயிடும். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? புரியுது வேதவலி, புரிஞ்சும் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. நான் டாக்டர் ஆகணுங்கிறது எங்கள் அம்மாவோட கனவு, லட்சியம். அவங்களால தான் நான் டாக்டராகவே ஆனேன். 2 years முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. என்னால் அவங்களை காப்பாற்ற முடியல. நான் டாக்டர் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற எல்லாரும் உயிரையும் காப்பாற்றணும்னு ஆசைப்பட்ட எங்கள் அம்மா உயிரை என்னால் காப்பாற்ற முடியல. அவங்க தன் கடைசி மூச்சை விடுறப்போ என்னால் பக்கத்துல இருந்து அவங்கள பார்த்துக்க கூட முடியல. சாக போற அந்த கடைசி நிமிஷத்துல அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இல்ல என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க? மரணத்தோட வலியை விட பெத்த புள்ள கூட இல்லையேங்கிற வலி, அனாதையா சாகுறோமேங்கிற, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. எதுக்குமே பதில் கிடைக்காத கேள்வி. அம்மாவோட நினைப்பு அதிகமாகும் போது அதை மறக்க நானே குடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவே பழக்கமாயிடுச்சு. நீங்க என்னதான் நியாயமான காரணம் சொன்னாலும் குடிக்கிறது தப்பு தான் டாக்டர். உங்களை கடவுளா நினைச்சுதான் ஒவ்வொரு நோயாளிகளும் அவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க குடிச்சிட்டு இருக்கிறப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது, இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன். அப்ப உங்களால அந்த ஆபரேஷனை எப்படி பண்ண முடியும்? நீங்க இவ்ளோ படிச்சிருந்தோ திறமை இருந்தோ உங்களால ஒரு உயிரை காப்பாத்த முடியலன்னா அது கொடுமை இல்லையா டாக்டர்? உங்க அம்மாவோட கனவு நீங்க டாக்டர் ஆக்குறதுன்னு சொன்னீங்க. அவங்க ஒரு உயிரை காப்பாத்தணும் தான் நீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்களே தவிர இப்படி குடிக்க அடிமையாகி உங்களை நீங்களே காப்பாத்திக்க முடியாத நிலைமைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களை நம்பி வர நோயாளிகளும் உங்களால நல்லா இருக்கணும். எங்க அம்மா மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். தேங்க்யூ so மச். நீங்க நல்லா இருக்கணும்.
ராஜகோபால் இங்க வாயா. ஐயா கூப்பிட்டீங்களா? என்னையா நடக்குதுங்க? என்ன தொழில் பண்ற நீ? சேல்ஸ் ரெவன்யூக்கும் ஆக்சுவல் கேஷ் ரெசிப்ட்டுக்கும் 3 லட்சம் குறையுது. எங்க போச்சு அந்த பணம்? யாராவது கல்லா இருந்து பணம் எடுத்தீங்களா? என்ன முழிக்கிற? யார் எடுத்தாங்க? ஐயா அது வந்து என்னையா வந்து போய் யார் எடுத்தாங்க சொல்லு. நாகராஜ் தம்பி. எதுக்காக எடுத்தான் தெரியலீங்க ஐயா. இதே முதல்ல சொல்லல. அப்பா கல்லால இருந்து பணம் எடுத்தியா? அது கேட்டதுக்கு பதில் சொல்லு. கல்லால இருந்து பணம் எடுத்தியா? எடுத்தே இல்லையா சொல்றா. ஆமாப்பா எடுத்தேன். ராஸ்கல், எதுக்காக எடுத்த? அது பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும். அதான் நான் பிசினஸ்க்கா? உனக்கு என்ன தெரியும் பிசினஸ் பத்தி? என்ன பதில் சொல்ற? என்ன பிசினஸ்? ஏன் என்கிட்ட சொல்லல? அது சொல்கிறேன்ப்பா, நான் நேரில் வந்து சொல்கிறேன்ப்பா. நான் கண்டுபிடிச்ச போறோம். திருட்டு ராஸ்கல், நீ சொல்ல தேவையில்லடா. இத பாரு, இனிமே இந்த ஆபீஸ்ல உனக்கு இடம் இல்ல. இந்த கம்பெனி பக்கமே வராத, புரியுதா? நான்சென்ஸ். அல்லவாப்பா அப்பா. எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கலாம்? ஐயா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராஜகோபால் ஐயா. ஒரு நிமிஷம். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சரிங்க. இதை அவங்ககிட்ட கொடு. காஞ்சிபுரம் அம்மன் கோயில்ல தர்மகர்த்தா கிட்ட நான் கொடுத்தா கொடுக்க சொல்லு. சரிங்க. என் ஃப்ரெண்டு பரமு இல்ல? ஆமாங்க ஐயா. அவன் பேர்ல இந்த பணத்தை கட்ட சொல்லு. இந்த பரமோட உடம்பு நல்லபடி குணமாயி சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. கொடுங்க. வரேன்ப்பா. சொல்லு தேவி. கல்பனா மேடம், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. சுந்தர் சார் காஞ்சிபுரம் போறாரு. எதுக்கு? காஞ்சிபுரம்ல இருக்கிற அம்மன் கோயில்ல அந்த வேதவழி அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ண போறாராம். அப்படியே 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண போறாங்களாம். வேதவள்ளி அப்பா மேல இவருக்கு அவ்வளோ அக்கறையா? சுந்தர் சார் அவரா எதுவும் பண்ணல. இதெல்லாம் பெரிய ஐயா பண்ற ஏற்பாடு. ஓ அப்படியா? ஆனா ஐயா பணத்தை கொடுத்ததும் சுந்தர் சார் எவ்வளவு சந்தோஷமா போனார் தெரியுமா? இத பாக்குறப்ப சுந்தர் சாருக்கு வேதவழி அப்பா மேல நிறைய அக்கறை இருக்குன்னு தெரியுது. சொல்லிட்டல, போனை வை, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். சொல்லு கல்பனா. எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கார்ல போயிட்டு இருக்கேன். எங்க? ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. மீட்டிங்ல அப்புறம் போலாம், முதல்ல வீட்டுக்கு வாங்க. எதுக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாம். என்ன விளையாடுறியா? இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு சொல்றேன், ஷாப்பிங்க்கு போலாம் வாங்கன்னு கூப்பிடுறேன். போன வை. இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க? இங்க பார் கல்பனா, உன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண எனக்கு இப்போ டைம் இல்ல. ஷாப்பிங்க்கு போகணும்னா நீ போ, என்ன ஆள விடு. போன வை. என்னங்க? காஞ்சிபுரம் கோயிலுக்கு போறத என்கிட்ட ஏன் சொல்லாம மறைக்கணும்? இதுல ஏதோ உள்வேலை இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு கண்டுபிடிக்கணும்.